வெல்கம் டு ஐடாமேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி 8th ஃபஸ்ட் ரோமன் பார்க்கலாம். இஃப் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல் டு எம் அண்ட் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல் டு என், தென் ப்ரூவ் தட் எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் என் ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரூவ் தட் அப்படிலாம் வந்தது நம்ம எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரலாம். m squared plus n squared into cos squared beta equal to m அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க cos alpha by cos beta. அப்போ m ஸ்கொயர்டுக்கு பதிலாக cos alpha by cos beta whole squared plus என்னங்கிறது cos alpha by sin betaன்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ cos alpha by sin beta whole squared into cos squared beta. இப்போ இந்த இடத்துல இதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். cos alpha whole squared அப்படின்னா இது வந்து ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் அதே மாதிரி இது ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கிறத காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா. காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டா. இப்போ இந்த நியூமரேட்டர் பார்ட்டில் ரெண்டுமே காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு இருக்கிறதுனால காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்கே வந்து 1 பை காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டா cos squared alpha into cos squared beta. Now cross multiply this. Sin squared beta இங்கே denominator இருக்க cos squared beta, அடுத்து கீழே இருக்க denominator cos squared beta into sin squared beta. இப்போ மேலே இருக்கிற நியூமரேட்டர் பார்ட்டு ஐடென்டிட்டி, trigonometry ஐடென்டிட்டி. sin squared beta plus cos squared beta அதோட வேல்யூ 1 by the denominator part. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே ஒரு cos squared beta இருக்குது, அவுட்டர் பார்ட்டில் ஒரு காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா இருக்குது. அது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. அப்போ மல்டிப்ளை 1 இன்ட்டு எனிதிங் அட் த சேம் நம்பர் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டா. இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம், ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர். கிவன் சம்மில் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாங்கிறது என்னன்னு இருக்குது. அப்போ திஸ் இஸ் என் ஸ்கொயர். ஸோ எல்ஹெச்எஸ் பார்ட்லேருந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் பார்ட்டை கொண்டு வந்துட்டோம். Hence proved. இதோட செகண்ட் பார்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you children.